Hello everyone. Today பார்க்க போகிறது என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட்ஸ், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், இதை பற்றி எல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரிஞ்சு. இப்போது கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ன்றது வந்து ஒரு மெத்தட் தான். ஜாவாவில் நம்ம எப்போவுமே எழுதுவோம்ல, அதேமாரி ஒரு மெத்தட் தான். பட் ஆனால் இது என்ன பண்ணும், இதில் ஸ்பெஷல் என்னென்னா இது உள்ளார வந்து அதேமாரி செட் ஆஃப் கோட்ஸாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு கிளாஸில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து இனிஷியலைஸ் பண்ண யூஸ் ஆகுது. இதுக்கு தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். இனிஷியலைஸ்னால் அதுக்கு சம் வேல்யூஸ், அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போதே நம்ம வந்து சம் வேல்யூஸ் வந்து அந்த வேரியபிளோ இல்லை சம்திங் அந்த கிளாஸ்க்கு நம்ம செட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர்ன்றது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம்னா இதில் ஒரே ஒரு ரூல்ஸ் என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுல கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் கிளாஸோட நேமும் சேமாக இருக்கும். இப்போது நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸோட நேம் வந்து நான் என்னென்னு வச்சுருக்கேன்னா ஸ்டூடெண்ட்ன்றதை வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் என்னவாக இருக்கும்னா ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். இப்போது நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் ஸ்டூடெண்ட்ன்றது வந்து ஒரு மெத்தட் மாதிரி தான் நம்ம எழுதணும். இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இது உள்ளார நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ்டு அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நான் இதை வந்து ரன் பண்ண போகிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string of arguments பாஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது இதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓகே, நான் இன்னும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல, சாரி. நான் எப்போ இந்த ஸ்டூடெண்ட்ன்றதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறனோ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட், நான் ஆப்ஜெக்ட் எப்போ க்ரியேட் பண்ணுறனோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைசர் நான் எதுவுமே பண்ணல. இப்போது ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு அந்த கிளாஸ்க்கு நான் எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறனோ அப்போ தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு, இது எப்போ இனிஷியலைஸ் ஆகும்னு பார்த்தாச்சு, என்ன ஒர்க்குன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரில் எத்தனை டைப் இருக்குது ஜாவாவில் பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்டரில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க கன்ஸ்ட்ரக்டரில். என்னென்ன டைப்புனா, ஒன்று வந்து நான் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். 2 இருக்குது. நான் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நான் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னால் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம எந்த ஆர்கியூமெண்ட்டுமே பாஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து நான் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஏதாவது பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோமா? நம்ம எந்த பேராமீட்டருமே பாஸ் பண்ணல. அப்போது இதுதான் வந்து நான் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னா, நான் வந்து அதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் என்னால் பாஸ் பண்ண முடியும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் வந்து ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறேன்னா அதுதான் வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இது ஸ்டூடெண்ட்டா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டிஜர் நேம், ஸ்டூடெண்ட்டோட நேம் டிஃபைன் பண்ணுறேன். அப்புறம் அவங்களோட இன்டிஜர் வந்து ஐடி, ஸ்டூடெண்ட்டோட ஐடி டிஃபைன் பண்ணுறேன். அப்புறம் ஸ்ட்ரிங் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட் நேம் வந்து டிஃபைன் பண்ணி, அப்போ 2 பேராமீட்டர் வந்து நான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுறேன். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஸ்ட்ரிங் இங்கே ஒரு இனிஷியலைசேஷன் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு ஐடி என்று இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரிங் ப்ரொவைட் ஐடி வந்து இன்டீஜர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு ஐடி. ஸ்ட்ரிங்கில் நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டோட நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம். இப்போது நான் இதை ரெண்டையும் வந்து நான் இதில் குளோபலாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். இன்டீஜர் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்ட்ரிங் நேம். இப்போ இது ரெண்டையும் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த பேராமீட்டரும் பாஸ் ஆகலை. அப்போ இது என்னன்னா நான் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இதுக்கு வந்து பேராமீட்டர் வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து நான் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இதை இன்னொரு வேர்டு என்னென்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்
டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்ட்னால் எதுவுமே கிடையாது. இப்போது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். இதில் இப்போது கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எதுவுமே கொடுக்கல, கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா சிஸ்டம் என்ன பண்ணும், கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கொஷின் என்னென்னா, அது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் என்னென்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், பராமீட்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் நான் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் சேம் தான். ஓகேங்களா? இப்போது நான் இதுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். இதுக்கு வந்து நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னா ஐடி 1ன்னு பாஸ் பண்ணுறேன். நேம் வந்து சம்திங் ஏபிசி அப்படின்றத நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். இப்போது இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டோம்னா பேராமீட்டரைஸ்ட் இனிஷியலைஸ்டு அப்படின்னு போட்டோம்னா இன்னர் என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டரும் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரும் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டில் இருக்க 2 டைப். இன்னொரு என்னென்னா நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டோம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னடா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். நீங்கள் ஆல்ரெடி மெத்தட் ஓவர்லோடிங் வந்து ஜாவாவில் பார்த்துருப்பீங்க. மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, சேம் மெத்தட் நேம் இருக்கும், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். இப்போது கன்ஸ்ட்ரக்டரும் சேம் கான்செப்ட் தான். நீங்கள் இங்கே பார்த்தீங்களா கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து சேம் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுது. இதில் வந்து பேராமீட்டர்ஸே கிடையாது, இதில் பேராமீட்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேமு, பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகிறதுனால இதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட். ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஒரு மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கிறேன், மெத்தட் எடுத்துக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுன்னா ஒரு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இனிஷியலைஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போது இந்த ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்டோட நேமுன்றதை வந்து இந்த கிளாஸ் எனக்கு இனிஷியலைஸ் ஆகும்போது நான் வந்து இந்த என்டிட்டின்னு சொல்ல முடியாது, இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணி வரேன். அதாவது அதுக்கான வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நான் செட் பண்ணுறேன். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் பண்ணும். மெத்தட் என்ன பண்ணுன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கான ஒரு ஃப்ளோ, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம மெத்தட் உள்ளார எழுதுவார். ஓகேங்களா? இதுதான் மெத்தடுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லலாம்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்து எந்த ஒரு ரிட்டன் டைப்பும் வந்து இருக்காது, பட் ஆனால் மெத்தடுக்கு வந்து ரிட்டன் டைப் இருக்கலாம், ரிட்டன் டைப் இல்லாமலும் இருக்கலாம். அது எப்படி மெத்தட் டைப்புக்கு ரிட்டன் டைப் இருக்கலாம்னா, நம்ம ரிட்டன் டைப் வந்து வாய்டுக்கு பதிலாக இன்டீஜர் சம்திங் லிஸ்ட்டு கலெக்ஷனில் எது வேணாலும் நம்ம பாஸ் பண்ணோம்னா அந்த மெத்தட் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு ரிட்டன் பண்ணி ஆகும். சப்போஸ் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல ரிட்டன் டைப் வாய்டு அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த மெத்தட் வந்து எதுவுமே வந்து ரிட்டன் பண்ணாது. ஓகேங்களா? இது கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ன்றது வந்து C++ல் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கான்செப்ட் வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற வேல்யூஸை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூஸை காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இல்லை. இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலான்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூஸை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும், இந்த கான்செப்டை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரோட இன்ஸ்டன்ஸ் ஃபுல்லாக வந்து நான் இதுக்கு வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். அப்போது இதுக்குள்ளே இருக்க இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்னால் இப்போது யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அதாவது எம்டி கன்ஸ்ட்ரக்டர், அதுலேருந்து வர வேல்யூஸ் சம்திங் ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட இனிஷியலைசேஷன் ஃபுல்லாக வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டரை வந்து அச்சீவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இதுக்கு வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா சம் கொஷின்ஸ். கன்ஸ்ட்ரக்டரில் இருக்க சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்ஸ்னால், கன்ஸ்ட்ரக்டரோட யூஸ் என்ன அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. யூஸ் என்னென்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகும்போதுன்னா கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை ஒரு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக தான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா?
டஸ் மீன் இன்னொரு கொஷின்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து இனிஷியலைசேஷன் தவிர வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுதா அப்படின்ற ஒரு கொஷின் வரலாம். கண்டிப்பாக இனிஷியலைசேஷன் தவிர வேறு ஒர்க் பண்ணுது எப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணுது, இது மாதிரி சம் ஒர்க்கிங் வந்து பண்ணுது. கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்ற ஒரு கொஷின் வரும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணும். எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா அந்த இன்ஸ்டன்ஸு தான் ரிட்டர்ன் பண்ணும், அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும்போது. பட் ஆனால் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அது வந்து டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது அதுக்கான இனிஷியலைசேஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே.